ஜஸ்ட் கால் மீ ரேங்கிற கன்னடா யூடியூப் சேனல் எடுக்கப்பட்ட இந்த வீடியோல மல்லேஷும் அவரோட ஃப்ரெண்டும் ரீசெண்டா பெங்களூர் பக்கத்துல இருக்கிற மதனப்பள்ளிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ಹುಡುಗಿ ನಾಳೆ ಬಾ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಹಳೆ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಬಾಗಿಲ ಮೇಲೆ ಬರೀತಾ ಇದ್ರು. ಸೊ ಅದ್ರ ನಿಜ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ನಡೆದಿರೋಂಥ ಜಾಗದಲ್ಲಿ ಅವ್ರು ವಿಡಿಯೋ ಶೂಟ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. இந்த மதனப்பள்ளி கிராமத்தை ஒட்டி இருக்கிற காட்டுப்பகுதிக்குள்ள நைட் நேரங்கள்ல வெளியே போற ஆம்பளைங்களை ஒரு அமானுஷ்யமான குரல் பேரை சொல்லி கூப்பிடணும். அந்த குரலுக்கு திரும்பி பார்த்தவங்களுக்கு மரணம் நிச்சயம்னு அந்த கிராம மக்கள் இப்பவும் சொல்லிட்டு வராங்க. ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಅಲ್ಲಾದ್ರೆ ಇವಾಗ ಯಾವ ಥರ ಸೌಂಡ್ ಬಂತು ಗೊತ್ತಾ? ಯಪ್ಪ, ಅಲ್ಲೂ ಇದೆ ನೋಡಿ, ಅದು ಗೋರಿನೇ. ಪ್ರಜ್ವಲ್, ಯಾರೋ ಅದು ಏನೋ ಅಲ್ಲ ಅದು ಏನೋ ಕಿಚ್ತಾ ಇರೋದು, ಹೆಸರಲ್ಲ ಕೂಗಿರೋದು. ಇಲ್ಲ அந்த காட்டுக்குள்ள அவங்க நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி இருந்து ஒரு அமானுஷ்யமான குரல் தொடர்ந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குரலை இக்னோர் பண்றவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ನಿಂತಿದೆ ಯಾರೋ ಯಾರೋ தூரத்துல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நகர்ந்து போறத பாக்குறவங்க கடைசியா டவுசிங் ராடு மூலமா அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೊಂದು ಮಗ ಇದ್ದಾನೆ, டவுசிங் ராட வச்சு அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மல்லேஷோட உடம்புக்குள்ள புகுந்து வெளியேற ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து ஓடி வந்திருந்தாங்க. கிரே உல்ஃப் யூடியூப் சேனல் இருந்து வாசுவும் அவரோட டீமும் ரீசெண்டா பாதி கட்டப்பட்ட நிலையில 10க்கும் மேற்பட்ட பில்டிங்ஸ் வரிசையா இருக்கிற ஒரு மோஸ்ட் ஹாண்டட் லொகேஷனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. பொண்ணு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கப்புள்ஸா போயிட்டு இருந்திருக்கப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வழி மறைச்சு இங்க இருந்தவங்க வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொண்டுட்டு அவனை அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போச்சு. இது தெரியாம இந்த இடத்த இன்னொருத்தர் புதுசான விலைக்கு வாங்கி இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த டைம்ல நான் இங்க வரணும்னு நினைச்சோம், ஆனா வர முடியல சில காரணத்தினால. இப்போ பேசிட்டு இருக்கோம், அந்த பில்டிங்ல ஏதோ வெள்ளை கலர் உருவத்தை பார்த்துட்டா. யாராவது இருக்கீங்களா? அவங்க அந்த பிளேஸ பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சுத்தியும் பொருட்கள் கீழே விழுகிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேக்குது. இதனால இன்ட்ரோவை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு அந்த பிளேஸ செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ, உங்களுக்கு தைரியம் இருந்தா வர முடியுமா? கீழே ஏற்கனவே வந்தப்போ பயந்து போய் என்னைய கூட்டு போட காலில் வர முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற ஒரு பில்டிங்க்கு மேல இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரவே அது என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப பக்கத்துல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாங்க. அடுத்ததா அவங்க வந்திருந்த காரை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் வரவே அது என்னன்னு பார்க்க அவங்க போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. எடுத்துக்கோங்க, எங்க கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. கார் ஆடுது பாரு, தருதா
பக்கத்துல போகாத அப்பு, அவன் நிறுத்துறோடா. உங்க பக்கத்துல நான் வந்துட்டு இருக்கேன். பஸ் போகாத, பேச ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ பஸ் போகுதுடா, போகுதுடா, போகுதுடா. சத்தியமா பார்த்தா நக்கடா இருக்குடா, நான் பார்த்தா கருப்புடா. இப்படி ஓடுறா, சுத்தி சுத்தி அவங்க கூட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி எவ்வளோ முடியுதோ பண்ணுவோம். அந்த பிளேஸ்ல ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆன்மாக்கள் இருக்கிறத உணர்ற அவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் அந்த பிளேஸ செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனியாக வேற விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த இடமே ரொம்ப இதாக இருக்கு. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. என்ன யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எதுவும் பண்ணிடா, அவனை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் விட்டுருங்க. ஐயோ ஐயோ வேணாம் விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. இருக்கு எல்லாம் கிட்ட ஏதோ வர மாதிரி இருக்கு. முடியல, வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல. கத்த முடியல. தெரியுது விட்டு போயிட்டு கிட்ட வராத. ஹலோ ஹலோ என்னடாச்சு அப்போ ஹலோ பயமா இருக்குடா வாசுடே. என்னடா எதுவும் ஆயிடுச்சாடா அவனுக்கு? அப்போ அங்க கிடக்கா நினைக்கிறேன். டார்ச்சு கொடு, டார்ச்சு கொடு. எங்கடா? என்னடாச்சு? எழுப்பா. ஆமா, போன் கிளாஸ் நினைக்கிறேன். உன்னை அங்கேயே தானா அப்போ இருக்க சொன்னேன். ஏதாவது பேசுறா, பேசாம இருக்காது, கான்சியஸ் போயிடும். இந்த கிரீப்பியான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதானே காரணம் இருந்துச்சு. வெளில ஒரு கொண்டா வாசு பாத்துடா. வா வா, எதையும் கவனிக்காத. ராயல் விகாரிங்கிற தெலுங்கு யூடியூப் சேனல் இருந்து அப்துலும் அவரோட ஃப்ரெண்ட் பிரதாப்பும் ரீசெண்டா அடிக்கடி பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ఇదే ఫ్రెండ్స్ ఇక్కడ ఈ మిస్టరీ బాక్స్ లో ఇదే ఒక నెక్స్ట్ లెవెల్ మిస్టరీ అన్నమాట. அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆனதுமே பிரதாப்போட கண்ணுக்கு ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நகர்ந்து போற மாதிரி தெரியுது. அடுத்ததா அந்த பில்டிங்க தொடர்ந்து செக் பண்ண ஆரம்பிக்க அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லயும் நாய்க்குட்டிகள் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. தொடர்ந்து அந்த பில்டிங்க அவங்க செக் பண்ண ஒரு இடத்துல மந்திரிக்கப்பட்ட ஒரு பானை இருக்கிறத பாக்குறாங்க. அது என்னன்னு அவங்க செக் பண்ணப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. వస్తున్నావా? నువ్వేనా? కావాలా నీకు ఇది? దా దగ్గర 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 లేకుండా పగలగొట్టేస్తా.
చేస్తున్నారా ఇక్కడ మీరు? హలో அந்த பில்டிங் ஃபுல்லா செக் பண்ணி முடிக்கிறவங்க கடைசியா மொட்டை மாடிக்கு வர அங்க அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. guys sound వస్తుంది. Hey guys clear గా ఏదో పాస్ అయింది. వెళ్తావా guys bro you know what இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டேரிங் சூர்யாங்கிற மல்லு யூடியூப் சேனல் இருந்து சூர்யா ஜெனி ஹவுஸ்னு சொல்லப்படுற ஒரு மோஸ்ட் ஹாண்டட் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல തനിയാ പോയിരുന്നാரு. സോ ഈ ഒരു ബിൽഡിങ്ങിൽ വന്നിട്ട് ഒരുത്തൻ ഒരു പെണ്ണിനെ സ്നേഹിക്കുന്നുണ്ടായിരുന്നു. ആ പെണ്ണിനെ ആ സ്നേഹത്തിന്റെ പേരിൽ ലവ് എന്ന് പറയുന്ന പേരിൽ ആ പെണ്ണിനെ കാണണം എന്ന് വിളിച്ച് ഈ ഒരു സ്ഥലത്തോട്ട് കൊണ്ടുവരികയും ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞപ്പോഴാണ് ഇവൻ കൂടാതെ ഈ സ്ഥലത്ത് വേറെ 2-3 പേരുണ്ടായിരുന്നു, അവൻ്റെ കൂട്ടുകാരന്മാർ തന്നെ. സോ ഇവരെല്ലാവരും കൂടി ഒന്നിച്ച് ആ പെണ്ണിനെ കൊല്ലുമായിരുന്നു. ആ പെണ്ണ് ലാസ്റ്റ് മരിച്ചുപോയി. ബട്ട് ഈ ഒരു பெண்ணின் ஆத்மாவு இதே സ്ഥലത്ത് ഇപ്പോഴും அலைஞ்சு திரிஞ்சு நடக்குന്നുണ്ട്. அந்த பில்டிங்க மிட் நைட் போல ரீச் பண்றவரு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க பல இடங்கள்லயும் ஒரு லேடி அழுகிற மாதிரி அமானுஷமான சவுண்ட்ஸ் கேக்குது. ഒരു സൗണ്ട് കേൾപ്പിക്കാവോ? ഓ മൈ ഗോഡ്, ദൈവമേ. ജെനി ഓ മൈ ഗോഡ്. ഓ ആരാ അത്? ജെനി അല്ലേ? ജെനി oh my god, oh my god, ആ മരിച്ചുപോയി. ജെനി നീയാണോ നിൽക്കുന്നേ? മുടിയല്ലത്, മുടിയല്ലത്. ഓ ജെനി നീയാണത്? ജെനി നീയാണേ കരയുന്നേ? ആ മുടി നിന്റെയാണോ? பில்டிங்குள்ள அடுத்து அமானுஷ்யமான உருவங்கள் தெரிய ரொம்பவே பயந்து போறவரு பில்டிங்கை விட்டு வெளியே வர வெளியே நீளமான தலைமுடியோட இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. ஐயோ அம்மா அம்மா நான் கரையுறேன் தெய்வமே. ஜெனி oh my god, oh my god, oh my god, oh my god. அம்மா நான் கரையுന്നത്. അമ്മാന്ന് ഓ മൈ ഗാഡ്, അമ്മാന്ന് കരയുന്നത്. എൻ്റെ ദൈവമേ. ജെനി കരയാതെ പ്ലീസ്. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.